கோபியும் ஈஸ்வரியும் பணத்தாசை பிடிச்சதுனால இனியாவோட வாழ்க்கையும் பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டும் அழிஞ்சு போனதை கண்ணார பார்த்துக்கிட்டு இருக்காங்க கோபி ஈஸ்வரியும். சுதாகரோட சூழ்ச்சி வலையில் 2 பேரும் மாட்டிக்கிட்டு இனியாவோட வாழ்க்கையை தொலைச்சிட்டாங்க. இனியாவுக்கு இந்த அம்மாவோட ரெஸ்டாரண்ட் போனதை பற்றி தெரியாது. சுதாகர் வந்து ரொம்ப அவமானப்படுத்தி அடித்து விரட்டாத குறைக்க பாக்கியாவை ரெஸ்டாரண்ட்டில் இருந்து துரத்திட்டு அப்படி இனியா வந்து அப்ராடு போயிட்டு வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாம், அம்மாவை பார்க்க போகலாம் அப்படின்ட்டு போய் பார்க்க போகிறப்ப அந்த ரெஸ்டாரண்ட்டில் யாருமே இல்லை. அவங்க அம்மாவோட வேலை செஞ்சவங்க யாருமே இல்லை. யார் நீங்களாம் எப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, இது நம்மளோட ரெஸ்டாரண்ட்டு தான், அம்மாவெல்லாம் இங்கே இல்லை, இது வந்து உன்னோட ரெஸ்டாரண்ட்டு, உங்கள் அம்மா உனக்கு கிஃப்டாக கொடுத்துட்டாங்க, இதெல்லாம் உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, என்ன ஒன்றுமே தெரியாது அப்படின்ட்டு போய் சுதாகரை போய் கேட்குறப்ப, ஏங்க அங்கிள் இதெல்லாம் உண்மையா இவங்கெல்லாம் சொல்கிறது, அம்மா எனக்கு கிஃப்டாக எழுதி கொடுத்தாங்கன்னு தான் இந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்குங்களா, அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டு கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, ஆமாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப, அப்போனா எங்கள் அம்மாவை ஏமாற்றி நீங்கள் இதெல்லாம் வாங்கிட்டீங்களான்னு இனியா எடுத்து கேட்டோன்னே சுதாகருக்கு கோவம் வந்துருச்சு. இவளையும் ஏதோ ஒரு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இனியா பேக்கில் சுதாகர் இருந்துட்டு இவன் எடுத்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டா. இவன் எப்படி இருந்தாலும் இவங்க அம்மாவுக்கு சப்போர்ட் தான் பண்ணுவாள், இவன் வேறு மீடியாவில் இருக்கிறா, அதனால் இவளை ஏதோ ஒன்று அவமானப்படுத்தி ஆகணும் அப்படின்ட்டு நித்திஷோட வாழ்க்கையிலேருந்து இவளையும் துரத்தி அடிச்சுட்டு நித்திஷ்க்கு வேறு கல்யாணம் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு மைண்ட் செட்டில் சுதாகர் வந்துட்டு அப்படி இவளை ஏதோ ஒன்று பண்ணலாம் அப்படின்னு இனியாவை கெட்ட பேர் உண்டு பண்ணுறதுக்காக இனியா சுதாகரோட ஆள்கிட்ட சொல்லி இந்த கவரை கொண்டு போய் அங்கிள்கிட்ட கொடுன்னு சுதாகரோட ஆள் வந்து கொடுக்குறாங்க. நீங்களே அங்கிள்கிட்ட கொடுக்கலாமல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, இல்லை நீங்கள் இப்போ வீட்டுக்கு போகிறீங்கல்ல, எனக்கு ஒரு வேலை இருக்குது, நான் முக்கியமான வேலையை பார்க்கணும், அதனால் நான் கிளம்புறேன், இந்த கவரை மட்டும் அங்கிள்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருங்கன்னு சொல்லி அவங்களோட ஆள் சொல்கிறாங்க. இதே சரி நான் உண்மையை நம்பிட்டு இனியா வாங்கிட்டு போகிறாங்க. பேக்கில் வச்சு கொண்டு போகிறப்ப போலீஸ் வந்து செக் பண்ணுறப்ப போதைப் பொருள் இருக்குது. அப்போனா நீங்கள் போதைப் பொருள் கட்டத்துலையா, நீ வந்து எல்லாத்துக்கும் உன் வயசு பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுத்து எல்லாத்தையும் கெடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு போலீஸு இனியாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இதை போய் சுதாகருக்கு கேட்குறப்ப, எனக்கு எதுவும் தெரியாது, எல்லாம் அவள் வேலை, அப்படி கூட இருக்கலாம், எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. யாருமே ஹெல்ப் பண்ண வரமாட்டேங்கிறாங்க. பாக்கியாவும் கோபியும் தான் போய் பார்க்க போகிறாங்க. கோபிகிட்ட இனியா இதெல்லாம் சொல்கிறேன், அம்மாவோட ரெஸ்டாரண்ட் எழுதி வாங்கினதும் இல்லாமல் இப்போ இனியை அவமானப்படுத்தி போதைப் பொருள் விற்கிறேன்னு சொல்லிட்டாங்க. நித்திஷும் நல்லவன் கிடையாது, அவன் ட்ரக்ஸ் விற்கிறவன் தான், அவன் ட்ரக்ஸில் அடிக்ட் ஆகி போலீஸ் கேஸும் ஆகியிருந்துருக்குது. இதெல்லாம் எதுவுமே விசாரிக்காமல் என்னைய வாழ்க்கையவே தொலைச்சிட்டிங்க. நீங்களும் பாட்டியும் பணத்தாசை பிடிச்சிக்கிட்டு என்னைய ஆகாசை கல்யாணம் பண்ணிடுவான்னு சொல்லிவிட்டு நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணிட்டீங்க. நீங்கள் நெஞ்சுவலி வந்து செத்து போயிடுவீங்கன்னு சொல்லி பாட்டி என்னை மிரட்டி அந்த கல்யாணத்துக்கு சம்மதி வச்சாங்க. அம்மாவுக்கு இந்த கல்யாணத்தில் சம்மதம் இல்லை, எங்கள் 2 பேர்த்தோட வாழ்க்கையை கெடுத்ததே நீங்கள் தாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இனியா பேசுகிறான். என் வாழ்க்கையே தொலைஞ்சு போச்சு, என் லைஃபே வீணாக போச்சு, என்னை மீடியாவில் கேவலமாக என்னை போட்டு அவமானப்படுத்துவாங்க, எப்படி தான் நான் என் மீடியாவுக்கு போகிறதுன்னு தெரியல, இப்போ என் வாழ்க்கையை தொலைச்சதே நீங்கள் தாங்கப்பா அப்படின்ட்டு இனியா அவங்க அப்பாவை கேள்வி கேட்குறப்ப கோபிக்கு அப்போ கூட புரிய மாட்டேங்குது அவங்க கெட்டவங்கன்னு சொல்லி. பாக்கியா தான் பார்த்துட்டு என்னடா பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி பாக்கியா பார்த்தோன்னே அவங்க அம்மாக்கிட்ட, அம்மா என்னம்மா என் வாழ்க்கை இப்படி போச்சுமா, என்னை இப்படியெல்லாம் பண்ணிட்டாங்களே, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு அழுதோடனே, இனியா நீ எதுவும் கவலைப்படாத, நான் இருக்கேன் இனியா உன்னை காப்பாற்றுறதுக்கு, என்றைக்குமே நான் தான் தைரியமாக இரு, எதையும் கவலைப்படாத, நான் அம்மா உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீ எந்த ஒரு இது கெட்ட பேர் வராமையும் நான் காப்பாற்றுவேன்னு சொல்லி சொன்னேன்ல, நான் இருக்கிற வரைக்கும் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா போய் வக்கீலெல்லாம் பார்க்குறப்ப அவங்களும் கை விரிச்சிடுறாங்க. இவங்க வந்து கையும் களமாக பிடிச்சிட்டாங்க, பேக்கில் இருந்தது நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு அவங்களும் கை விரிச்சிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து ஆகாஷும் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதி கலெக்டர் ஆகி வர்றாங்க. கடைசியில் போய் கலெக்டர்கிட்டே நம்ம கேட்கலான்னு சொல்லிட்டு ஆகாஷ்கிட்ட கேட்க போகிறப்ப ஆகாஷ் தான் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் காப்பாற்றி விட்றான். வர்றப்ப இனியா பார்த்து கேட்குறான், இவன் இப்போ வந்து ஆகாஷ் இல்லைன்னா என் வாழ்க்கையே இல்லை, நித்திஷ் பணக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கல்யாணம் பண்ணி வச்சிங்களா, அவன் வந்து எந்த நிலைமை கொண்டு வந்து விட்ருக்கான்னு பார்த்தீங்களா, இப்போ ஆகாஷ் வேலைக்கார பையன்னு சொல்லி சொன்னீங்களே, அவன் வந்து இப்போ தலை நிமிர்ந்து நிற்கிறான், இந்த முகத்தை நீங்கள் எங்கே கொண்டு போய் வச்சுக்குவீங்க அப்படின்ட்டு இனியா கேள்வி கேட்குறப்ப கோபினால் ஒன்றும் பேச முடியல. அப்பவும் செழியன் சும்மாவாக இருக்கான், அவனை ஆகாஷை முறைச்சி பார்க்குறான். ஆனால் ஆகாஷ் இருந்துட்டு அப்பவும் பெருந்தன்மையாக, அண்ணா நான் இனியாவை எந்த ஒரு கேவலமும் இல்லாமல் காப்பாற்றிட்டேன்னா, இனிமேல் இனியாவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, அவன் அந்த மீடியாவிலையும் வேலை பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி ஆகாஷ் ஐஏஎஸ்ஸாக இருந்தாலும் அவ்வளோ பெருந்தன்மையாக பேசுகிறான்.
ஆனால் பாக்கியாவுக்கு தெரியுது அந்த பதவிக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். ஆகாஷ் தான் எடுத்து வளர்த்துன பையனாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு, சார் நான் என் பொண்ணை காப்பாற்றி கொடுத்ததுக்கு மிக்க நன்றிங்க சார், நீங்கள் இல்லைன்னா என் பொண்ணோட வாழ்க்கையே வீணாக போயிருக்கும் அப்படின்ட்டு கையெடுத்து கும்பிட்றான். ஆகாஷ் வந்துட்டு, ஆண்டி நான் எப்போவுமே உங்கள் பையன்தான், செல்வியோட பையன்தான், நான் எப்போவுமே கௌரவத்தில் இருக்க மாட்டேன், நான் எப்போவுமே உங்களுக்கு கீழ்ப்பட்டவன் தான், நான் உங்களை எப்போவுமே நான் மதிப்பேன் அப்படின்ட்டு ஆகாஷ் சொல்கிறான். இனியா இருந்துட்டு அவங்க அப்பாட்ட சொல்கிறான், நான் தான் ஆகாஷ் ஐஏஎஸ் ஆகுவான், தலை நிமிர்ந்து நிற்பான், என்னை அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு எவ்வளவோ கெஞ்சினேன், கேட்க மாட்டேன்ட்டீங்க. ஒன்றுக்காக அந்த பணக்கார ஆசையை பிடிச்சிக்கிட்டு அவனுக்கு போய் கல்யாணம் பண்ணி கொடுத்து, அவனே ஒரு ட்ரக்ஸ் கேஸில் இருக்கிறவன், அவனை கொடுத்ததுனால தான் இப்போ வந்து என்னை கொண்டு வந்து இப்படி மாட்டி விட்டுட்டா. இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல. ஆகாஷ் இருந்துட்டு பாக்கியா கிட்ட, ஆண்டி இந்த எதுவுமே நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த அந்த ஆளை நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள், எனக்கு எல்லா பவருமே இருக்குது, அவனை கொண்டு வந்து கீழ் மட்டத்துக்கு கொண்டு வந்து உங்கள் காலடியில் விட வைக்கலாம், என் பேர் ஆகாஷ் கிடையாது அப்படின்ட்டு சபதம் எடுத்துக்கிறான். இந்த ஆகாஷ் வந்து தன்னோட பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டை மீட்டு தருவான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள்.